ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிவாஸ் ஃபேமிலி. ஆக்சுவலி என்னை பற்றின ஒரு உண்மை எனக்கு ரொம்ப நாள் கழித்து ரீசெண்டாக ரியலைஸ் ஆன ஒரு உண்மை. அதை பற்றி சொல்லணும். ஆக்சுவலி என்னால் எல்லாத்தையுமே சமாளிக்க முடியும். நானே எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிப்பேன். நானே தனியாக எல்லாத்தையுமே பார்த்துப்பேன். அந்த அளவுக்கு நம்பிக்கையும் தைரியமும் எனக்கு நிறையவே இருக்குது. ஆனால் அது எது வரைக்கும் அப்படின்னா, ஐயோ எல்லாத்தையுமே சிங்கிளாக நீ மட்டுமே பார்த்துட்ருக்கிய, இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு யாராவது ஒருத்தங்க காஃபி போட்டு கொடுத்து உட்கார வச்சு சும்மா கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ண, நான் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது என்னோடய சர்வை மோடு அப்படியே ஆஃப் ஆகிடும். அதாவது நான் தனியாக ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்த எல்லா விஷயமும் அப்படியே ஆஃப் ஆகிடுது. ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும், அவங்க கொஞ்ச நேரம் தான் என்னை ரிலாக்ஸ் பண்ண விட்டுருக்காங்க, அதுக்கப்புறம் நான் தான் எழும்பி ஓடணும் அப்படின்னு. ஆனால் நான் கொஞ்ச நேரம் அந்த பேம்பரிங்கில் இருந்ததுனால திருப்பி என்னால் மறுபடியும் அதே வேகத்தில் எழுந்திரிச்சு ஓட முடியல. இப்போ வரைக்கும் நான் ஸ்ட்ராங்காக எழுந்திரிச்சு ஓட ட்ரை பண்ணுவேன். மறுபடியும் எனக்கு ஒரு பேம்பர் கிடைக்கிது, மறுபடியும் நான் ரிலாக்ஸ் பண்ணுவேன். மறுபடியும் என்னால் திருப்பி எழுந்திரிச்சு ஓட வேண்டிய அவசியம் வரும்போது என்னால் முடிய மாட்டேங்குது. இப்படியே தாங்க போயிட்டுருக்கு. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கா? நீங்கள் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இன்றைக்கி ஸ்கூல் முடித்து டீச்சர்ஸ் கூடவே அப்படியே திருநெல்வேலி கிளம்பி வந்துட்டேன். ஃபஸ்ட்டு நான் வண்ணார்பேட்டையில் இருக்கிற 159 ரூபா ஷாப்புக்கு தான் போயிருந்தேன். பட் அங்கே எல்லாமே நிறைய விற்று போச்சு. ஸோ நான் தேடி போனது எதுவும் பெருசாக கிடைக்கல. போனதுக்கு ஒரு 2 ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் மட்டும் வாங்கிக்கிட்டேன் பிளாஸ்டிக்கில். நான் கொஞ்சம் லேட்டுன்னு நினைக்கிறேன். அதனால் நான் வாங்கணும்னு நினைக்கிற நிறைய விஷயம் அங்கே இல்லை. சரின்னு சொல்லிட்டு அப்படியே லக்ஷ்மி காயத்ரியில் ஒரு டீ அண்ட் வடை சாப்பிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு நோன்பை திறந்துட்டு அதுக்கப்புறமா சென்னை சில்க்ஸ் போயிட்டேன். ஹஸ்பண்ட் பள்ளியில் போய் நோன்பு திறந்துட்டு கொஞ்சம் லேட்டராக தான் வந்தாங்க. அவங்க வந்ததுக்கு பிறகு அப்படியே பையனுக்கு ஒரு ஷர்ட் மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு பனங்கற்கண்டு பால் குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.